வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 9. இந்த எபிசோடோட டைட்டில் தரையில் துள்ளிய விசித்திர பெண். அமைச்சருக்கு ஏதோ ராஜ வியாதியான்னு தாத்தா சொன்னதும், சரி அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டான் சிவா. சொல்றேன், அப்புறம் திருவிழா வந்துச்சு. எல்லாருமே ஆவலா குறி கேட்க உட்கார்ந்தோம். ஆனா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுற மாதிரி கதிரேசன் குறி சொன்னான். கருப்பனுக்கு இதுல சுத்தமா சந்தோஷமே இல்லை. இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அதை பத்தி பேசல. ஆனா அப்பப்போ அந்த அதிகாரிங்க வந்து போவாங்க. ஒரு வாட்டி பெரிய குண்டை தூக்கி போட்ட மாதிரி இந்த கோயிலை அரசாங்கமே எடுத்துக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னாரு தாத்தா. அரசாங்கத்துக்கு அப்படி இந்த கோயில் மேல என்ன அக்கறை அப்படின்னு கேட்டான் சிவா. வருமானம் தான். வாரம் லட்சக்கணக்கான ரூபா வருது. வருஷத்துக்கு கோடி கணக்குக்கு மேல உண்டியல் வருது. அது போக எந்த செலவும் இல்லை. ஏன்னா நம்ம கோயில் சிலை மேல அடிக்கிற பெயிண்ட் தவிர வேற எந்த செலவும் அவங்களுக்கு இல்லை. அந்த பெயிண்ட் கூட நம்மள மாதிரி யாராவது கொடுத்துடுறாங்க அப்படின்னாரு தாத்தா. அவனுக்கு அப்போதான் பிரச்சனையே புரிஞ்சுது. ஓ, அதுதான் இவ்வளோ தூரம் அவங்க ஆர்வமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டான் சிவா. தாத்தா இன்னொன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு இங்க ஒண்ணு புரியல. குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேராவது எழுதி போட்டாதான் கவர்மெண்டே கோயில அறநிலையத்துறை கீழே எடுக்கும். அதுக்கு மேல 100 வாட்டி அலைஞ்சாதான் கவர்மெண்ட்ல வேலை நடக்கும். இங்க கவர்மெண்ட் தான் 100 வாட்டி அலையுது. என்னமோ நடக்குதுன்னு தோணுது அப்படின்னாரு தாத்தா. அந்த கருப்பன் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிச்சாரு. கடவுளுக்கே வேலை ஆகணும்னாலும் கவர் கொடுக்காம கவர்மெண்ட் கிட்ட வேலை நடக்காதுன்னு சிவா சொன்னான். இப்ப புரியுதா எல்லாம் அப்படின்னு கேட்டாரு தாத்தா. சரி, நீ சாப்பிட்டியா? ருத்ரன் என்ன பண்றான்? வா உள்ள போகலான்னாரு. அது 2 வாசல் உள்ள ரொம்ப பெரிய வீடு. அது வீடுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பெருசு. கிட்டத்தட்ட காரைக்குடி செட்டிநாடு மாதிரியான வீட்டு அமைப்பு. ஆனா இது அதை விட கொஞ்சம் அதிகம். சுத்தியும் ரூமு, நடுவுல முத்தம், பின்னாடி பகுதியில ரொம்ப பெரிய அரச மரம், அதோட வேருங்க வீடெல்லாம் பரவி இருந்துச்சு. தாத்தா, அது என்ன பாம்பு மாதிரி அப்படின்னு கேட்டான் சிவா. அது அந்த அரச மர வேறு. வீடெல்லாம் இருக்கும், பயந்துராதன்னாரு அவரு. அதனால எதுவும் பிரச்சனையான்னு கேட்டான் அவன். இயற்கையோட நாம ஒண்ணு மண்ணா இருக்க வரைக்கும் எதுவுமே ஆகாது. எப்போ எது நடக்கும்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நாம அதை விட்டு தள்ளி போக போக நம்மளை விட்டு அது தள்ளி போயிட்டே இருக்கும்னாரு அவரு. சரிதான் தாத்தா அப்படின்னா அவன். வா தம்பி, என்ன இந்நேரம், அதுவும் தனியா அப்படின்னு கேட்டாரு மாமா. பாப்பா தம்பிக்கு தண்ணி கூடுறான்னு சொன்னாரு மாமா. சின்ன கொலுசு சத்தத்தோட அந்த பொண்ணு வெளியில வந்தா. அவ முகம் குழந்தைத்தனமா இருந்தது. சிரிக்கலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருக்க உதடுகள், நெத்திக்கு நடுவுல சின்ன பொட்டு, அந்த ராத்திரியிலையும் மின்னுற அழகான கண்ணுங்க. கொஞ்சம் மாநரமா இருந்தாலும் அழகா இருந்தா அந்த பொண்ணு. ஓ, இவதான் ருத்ரன் சொன்ன பாருவா. இவளை ஏன் வேண்டான்னு சொல்றான்? இவளை விட ஒரு பொண்ணு கிடப்பாளா இந்த கருவாயனுக்கு? அது சரி, பக்கத்துல இருந்தா மலை கூட மலையா தெரியறது இல்ல. தூரத்துல இருந்து பார்த்தாதான் பாறை கூட பசேல்னு தெரியுது. அது போக இருக்கிறவனுக்கு அது எப்படியும் நமக்கு இருக்குங்கிற அதீத நம்பிக்கை. இல்லாதவனுக்கு தான் தெரியும் அதோட அருமை. அவனுக்கு ருத்ரனை நினைச்சா பரிதாபமா இருந்துச்சு. அதுக்குள்ள தாத்தா, அவன் ஏதாச்சும் சாப்பிட்டானோ என்னவோ, நீ சாப்பிடுப்பா அப்படின்னாரு. இல்ல தாத்தா, சாப்பிட்டு தூங்கலான்னு நினைச்சப்பதான் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இவன். சிவா, மற்றபடி உங்க வேலை எப்படி போகுது அப்படின்னு மாமா விசாரிச்சாரு. இந்த மாமாங்கிறவரு ருத்ரனோட ஒரே தாய் மாமா. பாலாஜிங்கிறது அவரோட பேரு. அவங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பாலாஜி, திருப்பதி, வெங்கடேஷ், கோபால், கோவிந்தன், சீனிவாசன் தான் பேர் நிறைய இருக்கும். சில நேரங்கள்ல பேர் குழப்பம் கூட வரும்னு சின்ன திருப்பதி, பெரிய திருப்பதி, நடு திருப்பதின்னு வச்சுப்பாங்க. நல்லா போயிட்டு இருக்கு மாமா. சரி, நான் மாமான்னு கூப்பிடலாமா அப்படின்னு அவன் பார்வை ஒரு தடவை அவளை பார்த்தான். தற்செயலா அவளும் பார்த்தா. கூப்பிடலாம், அதுக்கு என்ன, எங்களுக்கு நீயும் ருத்ரனும் ஒண்ணுதான் அப்படின்னாரு தாத்தா. கேட்டதும் 2 பேரும் பிரகாசமானாங்க, இவனும் அந்த பொண்ணும். உடனே மாமா கேட்டாரு, நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாமா அப்படின்னு. அதுக்கு என்ன, தாராளமா அப்படின்னு இவனும் பெரிய மனசா சொன்னான். சரி, நீ மேல சொல்லு உன்னை பத்தி அப்படின்னாரு. நானும் ருத்ரனும் காலேஜ் நாள் சேர்ந்ததுல இருந்து ஒன்னாதான் இருக்கும். எனக்கு எங்க வீட்டுல பாட்டி தாத்தா இருந்தாங்க, இப்போ அவங்களும் இல்லை. அவனுக்காவது பரவாயில்ல,
அவங்க அம்மாவை காலேஜ் வரைக்கும் பார்த்தான். நான் எங்க அம்மாவை பார்த்ததே இல்லை. எங்க அம்மா நான் பிறந்தப்பவே இறந்துட்டாங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. வேற கல்யாணம் பண்ணா நான் எப்படி வளருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு அதுவும் பண்ணல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பக்கத்துல ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது தவறிட்டாரு. நான் வர்றதுக்குள்ள பாடியை கூட எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு பெரியப்பா இருக்காரு, பாட்டி இருக்காங்க, ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களுக்குன்னு அவன் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் அவன் மேல பச்சாதாபம் வந்தது. சரி சரி வருத்தப்படாத, அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு மாமா சொன்னது நிஜமாவே அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. தாத்தா சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் வாங்கன்னு உள்ள இருந்து அவ கூப்பிட்டா. அப்பா என்ன ஒரு குரல், பெண்மையோட குரல் அதுன்னு தோணுச்சு அவனுக்கு. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருந்தது. இதம்மா மனச வருடுற மாதிரி இருந்தது. அவன் இதுக்கு முன்னாடி இப்படி உணர்வுகளை அனுபவிச்சது இல்லை. அவனுக்கு 21 வயசாகி இருந்தது. பொண்ணுங்க மேல அவ்வளவா இஷ்டம் இல்லாம தான் இருந்தான். இந்த நொடி வரைக்கும் அப்படித்தான். போலாமா அப்படின்னு தாத்தா கேட்டதும் சுதாரிச்சுக்கிட்டே எந்திரிச்சான். அவங்க சாப்பிட உட்கார்ந்தாங்க. உங்க வேலையை பத்தி சொல்லு அப்படின்னாரு தாத்தா. தாத்தா நானும் ருத்ரனும் வேலைக்கு சேரும்போது ஒரே கிரேடு தான். ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன். அவன் பாவம் அம்மா ஞாபகத்திலேயே இருந்தான். தனியா விட்டா அழுதுருவான். அதனால அவனால எதுவுமே பண்ண முடியல. மேல நானும் அவனை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கணும்னு தான் பார்ப்பேன். நாங்க படிச்சது என்னமோ வேறதான். எனக்கு இயற்கை மேல ரொம்ப ஆர்வம். அதான் தேடி தேடி அதையே படிச்சேன். இப்போ இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய சுற்றுச்சூழல் தன்னார்வ அமைப்புகள்ல நானும் ஒரு உறுப்பினர். சொல்ல போனா நான் இன்னும் ஆர்மியில இருக்கிறது கூட ருத்ரனுக்காக தான். இல்லைன்னா இந்நேரம் வந்திருப்பேன்னு சிவா சொன்னதை கேட்டு அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அவன் சொந்த வாழ்க்கையில ஏற்பட்ட பல சோதனைகள், மறுபக்கத்துல உயிருக்கு உயிரான நண்பன், இதெல்லாம் தாண்டி அவன் மனசுக்கு பிடிச்ச வேலையும் செய்யறான்ல அப்படின்னு தோணுச்சு. ஆனா அதுல ஏதும் வருமானம் வராதில்ல அப்படின்னு மாமா கேட்டாரு. மாமா பணம் மட்டுமே வாழ தேவையில்லை. தண்ணி, காத்து, கடல், மழைன்னு இன்னும் எவ்வளவோ வேணும். இன்னைக்கு வேணும்னா நமக்கு தெரியாம போலாம். இன்னும் 10 வருஷத்துல தண்ணியை காசு கொடுத்து வாங்கணும். 20 வருஷத்துல காத்த காசு கொடுத்து வாங்கணும். பாட்டில்ல அடைச்சு தண்ணியும் காத்தும் நாம வாங்கலாம். ஆடு மாடெல்லாம் எப்படி வாங்கும்? அதுதான் நமக்கு வாழ இடம் கொடுத்த இயற்கைக்காக நானும் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சிவா. ஆனா தாத்தா இந்த ஊர் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயற்கைக்கு இவ்வளோ பக்கத்துல வாழ முடியும்னு உங்களை பார்த்தா ஒரு நம்பிக்கை வருது. இயற்கையோட வாழ பணம் மட்டும் தேவையில்லைன்னு புரியுதுன்னு அவன் பேச பேச அவங்களுக்கு அவ்வளோ பெருமிதமா இருந்தது. அவளுக்கு அவன் பேச பேச அவ்வளோ ஆனந்தமாச்சு. எப்படி இவ்வளோ யோசிக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டா அவ. ஆமா நான் ஒன்னு கேட்கலாமா அப்படின்னு கேட்டா அவ. அவன் பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணல. எங்க ருத்ரா மாமா இதுல ஆர்வமா இருப்பாரா அப்படின்னு கேட்டா. அவளை பார்க்கும்போது குழந்தை மாதிரி ஆர்வத்தோட பேசினான். பேசுறாளா பாடுறாளான்னு கூட தெரியல. இல்ல சுதாரிச்சுக்கணும், இல்லைன்னா நட்பு துரோகமாகிடும்னு உரைச்சது அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு இத்தனை வருஷம் ஆகியும் அம்மா மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஒன்னு இல்லாதப்பதானே ரொம்ப நினைப்போம் அப்படின்னா சிவா. சட்டுன்னு 2 பேரும் ஒருத்தர் தற்செயலா பார்த்தாங்க. என்னவோ தெரியல, அவளும் தன்னை மறந்து அவனையே பார்த்தா. அங்க யாருக்கும் தெரியாம மௌனமா ஒரு நாடகம் நடந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு தெரியாம தாத்தா அதை கவனிச்சுட்டு இருந்தாரு. காதலுக்கு வேணும்னா கண் இல்லாம போகலாம், ஆனா பாக்குறவங்களுக்கு கண் இருக்குமே, அந்த தண்ணியை எடுமா அப்படின்னாரு தாத்தா. அவளுக்கு சுயநினைவு வந்துச்சு, கூடவே வெக்கமும் வந்துச்சு. இந்தாங்க தாத்தான்னு கொடுத்தா. அப்புறம் அவன்கிட்ட, ஆமா நீங்க இங்க வந்ததே இல்லையா, நான் இப்பதான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். இல்ல நான் உங்க ஊருக்கு வந்ததே இந்த கோயில் திருவிழாவை பார்க்கத்தான் அப்படின்னு சொன்னவன் ஏதோ நனவு வந்தவன் மாதிரி தாத்தாவை கேட்டான். தாத்தா நீங்க எங்க கோயில் கதையை சொல்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஏமாத்தமா இருந்துச்சு. அவ சட்டுன்னு எந்திரிச்சு உள்ள போனதும் தான் அவனுக்கு புரிஞ்சுது. அட பைத்தியமே, இப்படியா ஒரு பொண்ணை நோக்கடிக்கிறது அப்படின்னு தோணுச்சு அவனுக்கு. தாத்தா அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. அதே நேரத்துல அங்க ருத்ரனோட அப்பா தன்னோட புல்லட்ல போயிட்டு இருந்தாரு. போகும்போதே ஏதோ ஒண்ணு அவரை ஃபாலோ பண்றது மாதிரி தெரிஞ்சுது. அவருக்கும் அது கெடு வைக்கப்பட்ட நாள்னு நல்லாவே தெரியும். வண்டியை நிறுத்தினாரு. திரும்பி பாக்குறது கூடாதுன்னு அவருக்கு தெரியாம இல்ல. அவர் வண்டியை நிறுத்தின மறு கணம் அங்க எந்த சத்தமும் இல்லை. ஆனா அந்த இடம் முழுக்க திருநீரும் சந்தனமும் மணத்து கிடந்துச்சு. கொஞ்ச நேரம் பெருமூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சகஜமாயிருச்சு. அவர் இப்போ ஊர் எல்லைக்கு பக்கத்துல இருந்தாரு. அவர் என்ன நினைச்சாரோ நேரா கோட்டைக்கு நடந்து போயிட்டாரு. கோட்டையை பார்த்து போக போக அவரோட வேகம் அதிகமாச்சு.
அங்க கோட்டைக்குள்ள விளக்கு வெளிச்சம், அங்க யாரோ உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. அவர் அந்த உருவத்தை பார்த்து மெதுவா நடந்தாரு. இவர் அந்த உருவத்துக்கு பின்னாடி பக்கமா இருந்ததால இவர் மெதுவா போற வரைக்கும் அந்த உருவத்தால அவரை பார்க்க முடியாது. மெதுவா போக போக அவரை திரும்பவும் யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தெரிஞ்சது. ஆனா இந்த தடவை அந்த உணர்வு இல்லை. அதனால பின்னால திரும்பி பார்த்தாரு, அங்க ஒண்ணுமே இல்லை. திரும்பவும் நடந்தாரு, அதே மாதிரி திரும்ப யாரோ ஃபாலோ பண்ற உணர்வு. ஆனா இந்த தடவை அவர் நிக்கல, தொடர்ந்து நடந்து போய் அந்த உருவத்துக்கு பின்னாடி நின்னு கவனிச்சாரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இல்ல, 3 பேர் மொத்தமா உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த தடவை எப்படியாவது குறி வாங்கிடணும், இல்லன்னா நம்மள குழி தோண்டி புதைச்சிருவாங்கன்னு ஒரு குரல் சொன்னுச்சு. ஆனா சாமி தான் தரமாட்டேங்குது, நாம என்ன பண்ண அப்படின்னு கேட்டது இன்னொரு குரல். தர வைக்கிற மாதிரி செய்யணும்னுச்சு இன்னொரு குரல். அது எப்படி நாம சொல்றத சாமி செய்யும்னு கேட்டுச்சு முதல் குரல். சரிதான், ஆனா நாம சொல்ற மாதிரி சாமிய சொல்ல வச்சா இல்ல சாமி மாதிரி சொல்ல வச்சா அப்படின்னு கேட்டுச்சு ரெண்டாவது குரல். இல்லப்பா, அப்படிலாம் பண்ண முடியாது, அதுக்கு அந்த கோடங்கி ஒத்துக்கணும், அவன் தான் என்னமோ அவனே கருப்ப மாதிரி பேசுவானே அப்படின்னுச்சு இன்னொரு குரல். அப்ப அவனும் பேசக்கூடாது, நாம சொல்றதும் நடக்கணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டுச்சு முதல் குரல். வேற என்ன, போற்ற வேண்டியதுதான் அப்படின்னுச்சு இன்னொரு குரல். இத சொன்னதும் ருத்ரனோட அப்பாவால தாங்க முடியாம, அது எப்படி முடியும் நான் இருக்கும்போது அப்படின்னு கர்ஜிக்கிற குரல்ல சொன்னதும் அந்த உருவம் திரும்பிச்சு. அவர் அந்த உருவத்தை பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா அந்த உருவம் இவரை பார்த்ததும் எந்தவித சலனமும் இல்லாம எந்திரிச்சுது. அதே நேரத்துல அவரை பின்னால இருந்து யாரோ ஓங்கி அடிச்சாங்க. அவரும் சளைச்சவர் இல்ல, ரொம்ப வலுவா இருந்தாரு. அங்க இருந்த 2 பேரையும் பந்தாடினாரு. அதே நேரம் பின்னால இருந்த உருவம் ரொம்ப பலமான ஒரு கல்ல கோட்டை சுவர்ல இருந்து எடுத்து அவரை பின்னால இருந்து தாக்க அவர் அம்மான்னு சரிஞ்சாரு. அதே நேரம் அங்க கேட்ட சலங்கை சத்தமும் தீப்பந்த வெளிச்சமும் அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. டேய் ஓடுங்கடான்னு கத்திக்கிட்டே அதிர்ச்சியில ஓட ஆரம்பிச்சாங்க. ருத்ரனோட அப்பா அரைக்குறையா கண்ணை திறந்தாரு, அப்புறம் முழுசா மயங்கிட்டாரு. யாரோ அவரை தலைகோதி விடுற உணர்வு இருந்தது. அவரால் யாருன்னு பார்க்க முடியல. சரி, இங்க இவர் நிலைமை இப்படி இருக்க சிவா என்ன பண்றான்னு தெரியல. இது பழங்கால கதை. அவங்க 2 பேரும் எந்திரிச்சு காவிரியில குளிச்சு அங்க உள்ள ஜம்புகேஸ்வரர் கோயில்ல தொழுதுட்டு கண்டமனூர் பார்த்து போறாங்க. அதாவது கோட்டையனும் அந்த சின்ன பொண்ணும். முன்னாடி மாதிரி இல்லாம குதிரையை கொஞ்சம் மெதுவா ஓட்டுனா கோட்டையன். இப்போ அவளும் கூட இருக்காள்ல அந்த குட்டி பொண்ணும். அவங்க வடமதுரையை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதும் சின்ன குன்றுகளும் சின்ன சின்ன ஓடைகளும் கண்ணுல பட்டுச்சு. 6 மலையும் கடந்து அந்த சின்ன குன்றுல ஒரு கோயில் இருந்தது. அது ஒரு பழமையான சென்றாய பெருமாள் கோயில். அவர் அங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்ததா வரலாறு. அந்த மலை கோயில் கிராஸ் பண்ணதும் 4 பக்கமும் மலை குன்றுகள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்க மனுஷங்க இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லாம வெறும் குன்றுகளும் பாறைகளுமா இருந்துச்சு. அந்த ஒட்டுமொத்த இடத்துக்குமே வெறும் ஓட மட்டுமே தண்ணி கிடைக்கிற இடமா இருந்தது. ஆனா அந்த இடத்த கிராஸ் பண்ணதுமே ஒரு விதமான மூலிகை வாசம் அவங்கள ஆட்கொண்டுச்சு. அவ அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி அவனுக்கு பாதை காட்டிட்டும் அந்த இடங்களை பத்தி விளக்கிட்டும் வந்தா. என்னடா இது, அவளும் அவன் கூட இப்பதான் இந்த பகுதிக்கு வர்றா, அப்புறம் அவளுக்கு மட்டும் இந்த வழி எப்படி தெரியுது? இவ ஒரு விசித்திர பொண்ணா தானே இருக்கா? என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.